ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு எங்கள் ராசி அதிபதி எங்களை பார்க்கிறார், லாபத்தை பார்க்கிறார், வெற்றியை பார்க்கிறார். இதெல்லாம் நல்லதுதான். இந்த ஏழாம் இடத்து குரு வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார். அப்போ அவர் எங்களை நேர்கதியில் தான் பார்க்கிறார். அதுவும் ப்ளஸ் பாயிண்ட் தான். நாலாம் இடத்தில் சாட்டர்ன் அர்த்தாஷ்டம சனி தொடங்கி விட்டதே. இதனால எங்களுக்கு என்ன பிரதர் மைனஸ் அப்படின்னு, நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், புதனாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம். எல்லாமே ராகு கேது அச்சுக்குள் தான் இருக்கிறது. உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் ராகு சொந்த நட்சத்திரத்தில் தலைவிரித்து ஆடுகிறது குரு பார்வையில். இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை, சந்தோஷத்தை, சுறுசுறுப்பை, ஒரு இளமை மாறாத தோற்றத்தை, ஒரு துடிப்பை, ஒரு பொலிவை, ஒரு பியூட்டி பார்லருக்கே போகாமல் ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டு, ஒரு ஓரா, ஒரு எனர்ஜி, ஒரு பிரகாசம் பொருந்திய தேஜஸ், இதெல்லாமே இவர்களுக்கு கண்டிப்பாக வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பளிச்சென்று பங்குனி மாதத்துக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் என்ன, இந்த தனுர் ராசிக்கு உண்டான பலன்களை இப்பொழுது எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எல்லா தனுர் ராசிக்காரர்களுடைய கேள்வி ஒரே கேள்விதான். ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு எங்கள் ராசி அதிபதி எங்களை பார்க்கிறார், லாபத்தை பார்க்கிறார், வெற்றியை பார்க்கிறார். இதெல்லாம் நல்லதுதான். இந்த ஏழாம் இடத்து குரு வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார். அப்போ அவர் எங்களை நேர்கதியில் தான் பார்க்கிறார். அதுவும் ப்ளஸ் பாயிண்ட் தான். நாலாம் இடத்தில் சாட்டர்ன் அர்த்தாஷ்டம சனி தொடங்கி விட்டதே. இதனால எங்களுக்கு என்ன பிரதர் மைனஸ் அப்படின்னு கேட்குறீங்க. ஆஸ் இட் இஸ் பார்த்தோம்னா இதனால உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா, நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், புதனாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம். எல்லாமே ராகு கேது அச்சுக்குள் தான் இருக்கிறது. உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் ராகு சொந்த நட்சத்திரத்தில் தலைவிரித்து ஆடுகிறது குரு பார்வையில். அப்போ இந்த ராகு கேதுவை மீறி மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவை கொடுக்க முடியாது. 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனத்தை 4 கிரகங்கள் பார்க்கிறது, தொழில் ஸ்தானத்தை. அதில் சூரியனும் புதனும் தர்ம கர்மாதிபதி யோகமாக அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, சூரிய புத ஆதிபத்தியமாக முதல்ல லாபாதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்ப்பது, பிறகு லாபாதிபதி அவரே லாபஸ்தானத்தை சொந்த வீட்டை பார்ப்பது. லாபஸ்தானத்துக்கு குரு சுக்கிரன் 2 ஒளி கிரகங்கள், சுப கிரகங்கள், நிதி கிரகங்கள். அதில் குரு தங்கத்தை குறிகாட்டுகிறார், சுக்கிரன் வெள்ளியை குறிகாட்டுகிறார். ரெண்டுமே ப்ரெஷியஸ் மெட்டல்ஸை குறிகாட்டக்கூடிய கிரகங்கள் லாபத்தை பார்க்கிறார்கள். அப்போ பாக்கியம், ஜீவனம், தனம், லாபம் நிகரற்ற பலம் பெறுகிறது. 4ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் நிஷ்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. அப்போ உங்களால், உங்களுடைய அப்பாவால், உங்களுடைய லைஃப் பார்ட்னரால், உங்களுடைய குழந்தைகளால், உங்களுடைய சகோதரர்களால், உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களால், இவ்வளவு பேரையும் இந்த கிரகங்கள் குறிகாட்டுகின்றன. இதெல்லாமே உங்களுடைய தொழிலை, ஜீவனத்தை பார்க்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுடைய ஆதாயத்தை எடுத்துக்கொண்டு தொழிலை வலுப்படுத்துவது, ஜீவனத்தை வலுப்படுத்துவது, லாபத்தை மேலும் மேலும் அடைவது, இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த பக்கம் சுக்கிரன் மேஷராசி மண்டலத்துக்குள் வந்த பிறகு 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நோய், கடன், எதிரி, வம்பு, வழக்கு, இதற்கு எக்ஸ்பைரி. அப்படின்னா இதிலிருந்து வெளியிலே வருவது, அதற்குண்டான லாபத்தை பெறுவது. புத்தி ஸ்தானத்தில் சுக்கிரன், மனம் குஷியாக இருப்பது, சந்தோஷமாக இருப்பது, உல்லாசத்தை நாடுவது. அவரவர் எதெல்லாம் உல்லாசம், சந்தோஷம், லக்ஸரி,
ஒரு நல்ல உணவு, உடை, இல்லைன்னா ஒரு பயணம், ஆன்மீகம், இல்லைன்னா இந்த பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, காதலிப்பது, காதலிக்கப்படுவது, இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி, நல்ல மியூசிக்கு, ஆர்ட்ஸு, இயலிசை, நாடகம், வித்தைகளை வசப்படுத்துவது, வித்தைகளுக்கு வசப்படுவது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை, சந்தோஷத்தை, சுறுசுறுப்பை, ஒரு இளமை மாறாத தோற்றத்தை, ஒரு துடிப்பை, ஒரு பொலிவை, ஒரு பியூட்டி பார்லருக்கே போகாமல் ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டு, ஒரு ஓரா, ஒரு எனர்ஜி, ஒரு பிரகாசம் பொருந்திய தேஜஸ், இதெல்லாமே இவர்களுக்கு கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இவர்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அபிவிருத்தி, அதில் ஒரு எனர்ஜி, அதில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், ட்ரீட்மெண்ட்டு, இன்டீரியர் டெக்கரேஷன், இதன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்களை நம் பக்கம் ஈர்ப்பது, இந்த மாதிரி இவர்களே தங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வார்கள். குறிப்பாக வெளிநாட்டு பயணம், போல்டாக செயல்படுவது, நிறைய புது வாய்ப்புகளை எதிர்பார்க்காமல் இவர்களே அந்த வாய்ப்புகளை இவர்களுக்காகவும் இவர்களிடம் இருக்கக்கூடிய நபர்களுக்காகவும் உருவாக்குவது, இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அப்ரூவல் வாங்குவது, அரசாங்க வேலைக்காக காத்திருந்தால் அதற்குண்டான அந்த ஆர்டர் பெறுவது, இதெல்லாமே இவர்களுக்கு கிடைக்கும். லாபத்துக்கும் ராசிக்கும் வெற்றிக்கும் குருவின் பார்வை, ராசியாதிபதி 7ஆம் வீட்டில் அமர்ந்து சமசப்தம பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் திரும்பவும் 11 வருடங்கள் கழித்துத்தான் ராசியாதிபதியின் நேர்முக பார்வை கிடைக்கும். இப்போ குரு பகவான் உங்களை சைடாக பார்க்குறதுக்கும், அப்படியே ஒரு ஆங்கிளில் கிராஸாக பார்க்குறதுக்கும், நேர்முகமாக பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் பிரதர். இது என்னன்னா, ஜோதிடத்தில் இந்த குருங்கிறவர் தான் பரிகார கிரகமே. அவர்தான் ஒளி பொருந்தியவர், அவர்தான் பொன்னிறம், அவர்தான் தங்கம். இதெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. தனுர் ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்தில் நிஷ்பலம், அவர் 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அது தொழில், ஜீவனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவன் தொழிலில் ரொம்பவும் பிஸியாக இருக்கிறார். அதே மாதிரி அவர் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சாட்டனுடன் இருக்கிறார். அப்போ உங்க அம்மா அப்பா, உங்க கணவன், இதுக்குள்ள சின்ன சின்ன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது. இந்த இடத்துல நீங்க உங்களுடைய சகோதரர் சகோதரிகளை கூட நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் பிரகாசத்தை, ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். நல்ல மார்க்ஸ் வாங்குவார்கள். ஏன் அப்படின்னா, ராசிக்கு குரு பார்வை, புத்திகாரகன் புதனுக்கு நீசபங்க ராஜயோகம், 4-7 பரிவர்த்தனை, இதெல்லாம் கல்வியில், அது காலேஜாக இருந்தாலும் பள்ளியாக இருந்தாலும் ஒரு உயர்நிலை, உயர் மட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. எங்கே கவனமாக இருக்கணும்னா, வீடு வாடகைக்கு விடுறோம், ஆஃபீஸ் வாடகைக்கு விடுறோம் அப்படின்னா வரக்கூடிய நபர்கள் தரமான நபர்களா வரும் பொழுது, நாங்கள் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டு பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் உள்ளே வருவாங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியாது. இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. அங்கீகரிக்கப்படாத விஷயங்களை உங்கள் இடத்தில் அதாவது வாடகைக்கு டெனண்டாக வருபவர்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் போரும். ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது. அதனால் தலைக்கு வருவது கண்டிப்பாக தலப்பாகையுடன் போய்விடும். இந்த காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். பரிகாரம்னு வந்துருச்சுன்னா, திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு, வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இவ்வளவு நேரம் நாம் எடுத்த இந்த பங்குனி மாத பலன்களின் அடிப்படையை நாம் எடுத்து பார்த்தால், மார்ச் மாதம் 28ஆம் தேதி இவர்களுக்கு சுக்கிரன் என்ற கிரகம் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி
குறிப்பாக செவ்வாய் என்ற கிரகம் மீனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். பங்குனி மாதம் முழுவதுமே சூரியன் மீனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, அதாவது கிட்டத்தட்ட பங்குனி மாதத்தின் கடைசியில் புதன் என்ற கிரகமும் மீனராசி மண்டலத்தில், அதாவது மீனராசி மண்டலத்தில் 4 கிரகங்களின் கூட்டணி என்பது காணப்படுகிறது. இப்பொழுது நாம் இவ்வளவு நேரமும் பார்த்த இந்த பலன்களானது இந்த கோச்சார பலன்களை அடிப்படையாக மையமாக வைத்து எடுக்கப்பட்ட பலன்கள். இதற்கு மேல் உங்களுடைய ஜாதக பலன்களை நாம் துல்லியப்படுத்தணும் அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தை தான் நாம் எடுத்து பார்க்கணும். பிறகு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை, 4 கிரகங்களின் கூட்டணி மீனராசி மண்டலத்தில், தமிழ் வருட பிறப்பு, இதற்கெல்லாம் தனித்தனியாக நாங்கள் வீடியோக்கள் தயாரிப்பதற்குள்ளோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.